வெல்கம் டு டெக்ஸ்ட் புக் தமிழ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து லிட்ரேச்சர் எப்படி வந்து படிக்கலாம்னு பார்த்துருந்தோம், லிட்ரேச்சரோட ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தோம், எந்த மாதிரி படித்தா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டாபிக் வைஸ் நம்ம எப்படி கவர் பண்ணுறதுலாம் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து உரைநடை பற்றி பார்ப்போம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லிட்ரேச்சர் மாதிரி உரைநடை வந்து எந்த மாதிரி வந்து படித்தா ஈஸியாக இருக்கும், எந்த மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். உரைநடை வந்து நம்ம வந்து ஒரு மூணு வகையாக பிரிக்கிறோம். ஸோ புக்ஸில் இந்த மாதிரிலாம் கிடையாது, நம்மளுடைய புரிதலுக்காக நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து தமிழ் மொழியின் தொன்மையும் சிறப்புகளும், எந்தெந்த லெசன்லாம் வந்து தமிழ் மொழியோட தொன்மையை பற்றி அதோட சிறப்புகள் பற்றி சொல்லுதோ அதையெல்லாம் அதில் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தலைவர்கள், நம்ம புக்ஸில் வந்து தலைவர்கள் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிரிவில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் பிற உரைநடைகள்னு சொல்லிட்டு மூணாவது பிரிவு வச்சிருக்கோம். அந்த பிற உரைநடைகளில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு சில சிறு பிரிவுகள்லாம் இருக்குது. அதை நம்ம போக போக பின்னாடி ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ தமிழ் மொழியின் தொன்மையும் சிறப்புகளும் பார்த்தீங்கன்னா 6th புக்கில் வந்து வளர்தமிழ்னு ஒரு லெசன் இருக்குது. வளர்தமிழில் வந்து தமிழ் மொழி பற்றி, தமிழ் மொழியில் வந்து தமிழ் என்ற வார்த்தை வந்து எந்த நூலில் முதல்ல கையாண்டாங்க, தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தை வந்து எந்த நூலில் வந்துச்சு, அந்த பற்றின டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. தமிழர் பெருவிழா வந்து பொங்கல் பற்றி சொல்லியிருப்பாங்க. வளரும் வணிகம் வந்து வணிகம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து ஏற்றுமதி இறக்குமதி வணிகம், சிறு வணிகம் என்ன, பெருவணிகம் என்ன, அதை பற்றிலாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்டில் அந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். 8th வந்து தமிழுடைய வரி வடிவ வளர்ச்சியும் இக்கால வரி வடிவம் வரை அதை பற்றின ஒரு லெசன் இருக்குது. அதாவது எப்படின்னா, இனிஷியலாக வந்து தமிழ் மொழியில் வந்து வரி வடிவம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன சீர்திருத்தங்கள் வந்துச்சு, வீரமாமுனிவரை பற்றின சீர்திருத்தம், அவர் ஏற்படுத்தின சீர்திருத்தம் வரும், பெரியார் ஏற்படுத்தின சீர்திருத்தம் வரும், அதெல்லாம் வந்து இந்த லெசனில் வந்து கவர் ஆகுது. அப்புறம் தமிழர் மருத்துவம். ஸோ பண்டைய காலத்தில் வந்து தமிழர்கள் வந்து என்னென்ன மருத்துவங்கள்லாம் வந்து கையாண்டாங்க, அந்த பற்றின விஷயங்கள்லாம் வந்து இதில் வரும். 9th போனீங்கன்னா வளரும் செல்வம். ஸோ இந்த லெசன் வந்து எதை பற்றினா தமிழ் மொழி பற்றி தான் இருக்கும். தமிழ் மொழியில் வந்து கலைச்சொற்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து நீரின்றி அமையாத உலகு. ஸோ நீரினுடைய முக்கியத்துவம், அதோட இன்றியமையாமையை சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழில் வந்து நீர்நிலைகள்னா அதோடைய டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக ஆறுனா என்ன, அகழினா என்ன, அருவினா என்ன, அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதில். அதுக்கப்புறம் ஏறு தழுவுதல், அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக, ஏறு தழுவுதல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய இலக்கியத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இலக்கியம் மட்டுமல்லாமல் மற்ற பண்பாடுகளில் வந்து ஏறு தழுவுதல் வந்து எதுலெல்லாம் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்றத பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெசன் வந்து அதை பற்றி தான் சொல்லுது. அகழ்வாய்வுகள், ஸோ கீழடி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். அப்புறம் சந்தைகள். 10th லெசனில் பார்த்தீங்கன்னா விருந்து போட்டதும். ஸோ இது வந்து விருந்தோம்பல் பற்றியது. இலக்கியத்தில் வந்து என்னென்ன வந்து விருந்தோம்பல் பற்றின கூறுகள் இருக்குது, அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ்லாம் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளே இதை வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். தமிழ் மொழியின் சிறப்பு கீழே இதெல்லாம் படிச்சிங்கன்னா, ஒரு ஆர்டராக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதுலேயும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ வளர் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, வளரும் செல்வம், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரே வாட்டி படிச்சிடலாம். ஸோ ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வளரும் வணிகம், அப்புறம் வந்து சந்தை, இதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து படிச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம வந்து இது வந்து 2வது சப்டிவிஷன். இது வந்து தலைவர்கள். ஸோ 6th, 7th, 8th, 9th புக் வரைக்கும் தலைவர்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்க ஒரு டேட்டாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இப்போ கொஸ்டின் பேப்பரில் நமக்கு வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது காரணம் வந்து இதில் இருந்தால். ஏன்னா வந்து நம்ம இலக்கியம் வந்து நம்மளுக்கு வந்து 6th 10th வரைக்கும் இல்லை 12th வரைக்கும் படிக்கிறோன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு இலக்கியமோ இல்லை ஏதோ ஒரு இலக்கணமோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கும் போது நீங்கள் மறக்க மாட்டீங்க, 1-2 உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் தலைவர்கள் பற்றி ரொம்ப குறைந்த அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஃபேக்சுவலாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஸோ 6th நீங்கள் வந்து காமராசர் பற்றி கொடுத்துருப்பாங்க, காந்தியடிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்துல் கலாம் பற்றின நேர்காணல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். 7th வந்து பசும்பொன்னையா பற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து அப்புறம் வந்து காயிதே மில்லத் அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. 8th வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதிதாசர், அம்பேத்கர் பற்றி கொடுத்துருப்பாங்க. 9th வந்து அண்ணா பற்றியும் பெரியார் பற்றியும் நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் வந்து அவங்களே ஓரளவுக்கு டிவைட் பண்ணி தான் ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர்லேயே நீங்கள் படித்தா கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3வது டிவிஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அந்த மேலே இருக்க 3 அல்லாமல் மற்ற என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து சிறகின் ஓசை, உழைப்பே மூலதனம், மனித நேயம், இதெல்லாம் படித்தாலே உங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு லெசன், உழைப்பை சார்ந்து இருக்கக்கூடிய லெசன், அந்த மாதிரி வந்து வள்ளலார் அதை பந்தி அந்த மாதிரி வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ விலங்குகள், உலகம், இந்திய வனமகன், உண்மை ஒளி, இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் வந்து 7th கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒன்று பார்ப்போம். இது 9th, 10th, 11th, 12th அதுலேயும் அதே மாதிரி கொடுத்துருக்கீங்க. இல்லை 12th கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இது வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 10th வரைக்கும் இருக்கிறதெல்லாம் தரவாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 11th, 12th வந்து என்ன கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் அதை பார்க்கணுன்றது நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்களோட டைமுக்கு எதாவது பார்த்துக்கலாம். ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு வந்து 10th வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நிறைய கேள்விகள் கேட்பாங்க.
அது படித்து முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து 11th and 12th படிக்கலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து இயற்கை, உழைப்பு, மனிதனையும் அப்படின்றதெல்லாம் தனியாக நான் வந்து பிரித்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இயற்கை சார்ந்து என்னென்ன இருக்குது, ஸோ நீங்கள் வந்து இயற்கை பற்றி நீங்கள் வந்து ஒரு உரைநடை ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கலாம். சிறகின் ஓசை, விலங்குகள் உலகம், உண்மை ஒளி, நிலம் பொது, வெட்டுக்கிளியும் சருகுமானம், கேட்கிறதா என் குரல், இயற்கை வேளாண்மை. ஸோ இது எல்லாமே படிச்சிங்கன்னா இயற்கை பற்றின உரைநடைகள் நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்கோ அது எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்க. அதில் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். அதே மாதிரி மனிதநேயம். ஸோ மனிதநேயம் சார்ந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வள்ளலார் பற்றி கொடுத்துருக்காங்க, அன்னை தெரசா பற்றி கொடுத்துருக்காங்க, கைலாஷ் அவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க, முடிவில் ஒரு தொடக்கம், மனிதநேயம், அதை பற்றின மனிதநேயம் சார்ந்த அது ஒன்று இருக்குது, இந்திய வனமகன் அதுவும் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அறிவியல் சார்ந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும், வெண்ணையும் சாடுவும், செயற்கை நுண்ணறிவு. ஸோ இது மூணுமே வந்து அறிவியல் பற்றி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உழைப்பை பற்றி, வீரத்தை பற்றியும் என்னென்ன கொடுத்துருக்குன்றது இங்கே இந்த ஸ்லைடில் இருக்குது. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் நம்ம வந்து இந்த ஆர்டரில் படிக்கிறோன்ற காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியுதோ இல்லையோ தவிர்த்து உங்களுக்கு வந்து ஒரு லெசன் என்னென்ன இருக்குன்ற ஒரு தெளிவு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க, அந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மைண்டில் இருக்குன்னா, ஓகே இந்த கொஸ்டின் வந்து இந்த ஒரு பார்ட் ஆஃப் தி இதில் புக்லேருந்து வந்திருக்கு, ஓகே இது வந்து உரைநடையில் வந்திருக்கு, இதுவும் உரைநடையில் இயற்கை சார்ந்த உரைநடைகள் என்ன இருந்துச்சோ அதுலேருந்து வந்திருக்கு. அதே நீங்கள் உங்களுக்கு வந்து தெரியலனா கூட ஓகே இது வந்து உரைநடை இல்லை இயற்கை சார்ந்த ஒரு இடத்துல வந்திருக்கும், நம்ம அதை வந்து ஒழுங்காக படிக்கலனால நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த வாட்டி நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஸோ எப்போ நீங்கள் இந்த ஒரு கிளாரிட்டி கொண்டு வரீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி மிஸ்டேக் பண்ணாலும் அடுத்த வாட்டி நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டீங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோலாம் போடுறோம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்லைடை நாங்கள் வந்து பிடிஎஃப் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதோட லிங்க்கை நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து டெஸ்ட் சீரிஸ் பற்றின ஒரு டீடைல்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட் சீரிஸில் வந்து நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது, இதில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது, அதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டெஸ்ட் வந்து எப்படி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஓகே எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வேணும்னா அதுக்கான வீடியோவும் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து எனக்கு வந்து உரைநடைகள் பற்றின ஒரு டவுட் இருக்குது, எனக்கு உரைநடைகள் ரொம்ப வேகாக இருக்குது, எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குன்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி அவங்க அப்ரோச்சில் படிக்கும்போது அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது வீடியோவில் வந்து வேறு ஏதாவது ஒரு முக்கியமான தகவலோட சந்திக்கிறோம். ஸோ தேங்க்யூ, பை.